ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்ற ஒன்றை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னுடைய வேத பாட வகுப்பிலே படிக்கிற ஒரு பெண்ணை நான் கேட்டேன், இந்த வரங்களில் உனக்கு எந்த வரம் பிரயோஜனமானது, எந்த வரம் உனக்கு தேவையானது என்று கேட்டேன். அப்பொழுது அவள் சொன்ன காரியம், ஆவிகளை பகுத்தறியும் வரம் வேண்டும் எனக்கு என்று அவள் சொன்னாள். காரணம் என்ன என்று கேட்டபோது, இன்றைக்கு யூடியூப் இதிலெல்லாம் டெலிவிஷனில் அநேக பிரசங்கங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சாட்சிகள், இவைகளெல்லாம் பலர் அதை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு சந்தேகம் எழும்புகிறது, இவைகளெல்லாம் செய்திகளை கேட்கும்போது இது உண்மையாகவே இது ஆவியானவர் கொடுக்கிற செய்தியா? தீர்க்க தரிசனங்களை கேட்கும்போது இது கர்த்தருடைய வார்த்தையா? சாட்சிகளை கேட்கும்போது இப்படியும் இருக்குமா, இது வேதத்திற்கு ஏற்றதா என்றெல்லாம் பல சந்தேகங்கள் வருகிறதுனாலே நான் ஆவிகளை பகுத்தறியும் வரம் எனக்கு தாரும் என்று நான் செபிக்கிறேன் என்று சொன்னாள். ஆண்டவர் நமக்கு பகுத்தறிவு என்ற ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் எதினால் விசேஷித்தவன் என்று பாடுகிறோம். எதினால் நாம் விசேஷித்தவர்கள் என்றால் இந்த 6வது வரமாகிய பகுத்தறிவு, பகுத்து அறிகிறது, நன்மை தீமை இன்னது என்று அறிகிற அறிவு. அது மாத்திரமல்ல, நன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீமையை விட்டுவிட வேண்டும் என்ற அறிவையும் பகுத்தறிவு நமக்கு போதிக்கிறது. அதைவிட விசேஷம் என்னவென்றால், ஒருவர் நம்மோடு பேசும்போது அவர்களுடைய பேச்சின் மூலமாகவோ அல்லது அவர்கள் செய்கையின் மூலமாகவோ அவர்களுடைய உள்ளான உட்கருத்தை நாம், உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் உண்மையாகத்தான் பேசுகிறார்களா அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பேசுகிறார்களா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வைக்கிறது. அதை நாம் ஓரளவு விளங்கி கொள்ள வைக்கிறது. சில சமயங்களிலே நாம் மனிதர்களை விளங்கி கொள்ளும்போது அதற்கேற்றவாறு நம்ம நடந்து கொள்ளுகிறோம். சில சமயங்களிலே விளங்கி கொள்ள முடியாத போது தவறாக நாம் வழி நடத்தப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம் என்று கூட நாம் சொல்ல முடியும். அவர்களுடைய கிரியைகளுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம், பேச்சுகளுக்கு பின்னால், வார்த்தைகளுக்கு பின்னால் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுடைய சீஷர்கள் 2 பேர், யாக்கோபு, யோவான். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் வைத்தார், பொவர்னகேஸ். அவர்கள் ஒரு எருசலேமுக்கு வழியாக போகும்போது அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது, ஐயரே, வானத்திலிருந்து அக்கினி வந்து இவர்களை அழிக்கட்டுமே என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இன்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னார். மனிதர்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது, ஓரளவு நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். நாம் யோசிக்கிறது, சிந்தனையிலே கொண்டு வருகிற வகைகளையெல்லாம் முகத்தின் மூலமாக, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி உண்டு. அதே சமயம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள், அவர்களுடைய உறவு கலவாமை வேண்டும் என்றும் செய்யுள் இருக்கிறது. ஆனால் நமக்கோ எல்லாவற்றையும் எல்லாரையும் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை நமக்கு இல்லை. விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருந்தாலும் பலருக்கு அந்த விவேகம் என்பது இல்லை. 3 விதமாக மனிதர்களை பார்க்கலாம். 1, விவேகமாக நடந்து கொள்ளுகிறவர்கள், விவேகி, ப்ரூடென்ட் என்று பார்க்கிறோம். புத்திசாலித்தனமாக நடக்கிறவர்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி சொல்லுகிறது, நீதிமான் தன் வழிகளை, தன்னுடைய நடைகளின் மேல் கவனமாய் இருக்கிறான். தாங்கள் எச்சரிப்போடு கூட
யாரையும் நம்பக்கூடாது. மனிதர்களை ஏமாற்றக்கூடியவர்கள், இப்படி எந்த சூழ்நிலையையும் அதிகமாக அதன் மேல் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் விவேகிகள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது விதமானவர்கள் மதிகேடர்கள். மதிகேடன், ஃபூல் என்று ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:15 பார்க்கிறோம். மதிகேடன் தன் வழி தன் பார்வைக்கு செம்மையா இருக்கிறது என்று நினைக்கிறான். அதனால் அவன் யாருடைய ஆலோசனையையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி அவனுடைய வழிகள் அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது. நீதிமொழிகளிலே பார்க்கிறோம், ஒருவனுடைய வழிகள் அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்குமானால் அது மனுஷனுக்கு அப்படி தோன்றினாலும் அது மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பிரிவினர் யார் என்று சொன்னால் பேதைகள் என்று சொல்லலாம். பேதைகள் என்று சொன்னால் இன்னசென்ட் என்று ஆங்கிலத்திலே சிம்பிள் என்றும் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:15 இந்த பேதைகள் யாரையும் நம்பி விடுவார்களாம், எதையும் நம்பி விடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பேதைகளை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஏனென்று சொன்னால் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் எதையும் நம்புவார்கள், யாரையும் நம்புவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளும் போது, அவர்கள் கர்த்தரை நம்பும் போது பேதையராக இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போவதில்லை. எதற்காக ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார்? உலகத்தில் பைத்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதைகளை பார்த்து பைத்தியம் என்று சொல்லுவார்கள். உலக ஞானம் கிடையாது, ஆனால் பைத்தியம் என்று சொல்லுவார்கள். இந்த பைத்தியங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், அநேக பேதையர்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்துவதற்காக. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று யோனாவிடத்திலும் சொன்ன ஆண்டவர் இந்த பேதைகளுக்கு, இப்படிப்பட்ட பேதைகளுக்காக தான் ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைகள் எங்கே பார்க்கலாம் பேதைகளை என்றால், விசேஷித்த கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள் என்று சொல்லும் இடங்களிலே ஆயிரக்கணக்கான பேதைகளை பார்க்கிறோம். இவர்கள் பேதையான புறா, எப்ராஹிம் பேதையான புறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் போய் கூட்டங்களிலே உட்கார்ந்திருக்கும் போது அவர்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை அவர்கள் நம்புகிறார்கள், தீர்க்க தரிசனங்களை நம்புகிறார்கள், வார்த்தைகளை நம்புகிறார்கள், வெளிப்பாடுகளை நம்புகிறார்கள், கிரியைகளை நம்புகிறார்கள். ஆனால் அதன் முடிவு என்னவென்றால், அவர்கள் எதை நம்பி போகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நோக்கத்தை, ஏதோ ஒரு எதிர்பார்த்தலை, ஏதோ ஒன்றை நம்பி அவர்கள் போகிறார்கள். ஆனால் இந்த பேதைகளுக்கோ அப்படிப்பட்ட ஒரு அவர்களுடைய தேவைகளை சந்திக்க இல்லை என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த பேதைகளை தான் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்களிலே நாம் பார்க்கிறோம், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் மூவரும் இவர்கள் செம்படவர்கள். இந்த சீஷர்கள் செம்படவர்களாக இருந்தார்கள். அவர்களில் பெரும்பான்மையான பேர் செம்படவர்கள். இவர்கள் பேதைகள், பேதமையுடையவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் இந்த பேதைகள் இயேசுவானவரோடு இருந்தபோது அவர்களை ஞானிகளாக்குகிற வார்த்தைகள், அவர் சொன்ன போதனைகள், உவமைகள், அவர் பேசின வார்த்தைகள், இவைகள் எல்லாம் அவர்களை ஞானிகளாக மாற்றியது. வேதம் சொல்லுகிறது, பேதையை ஞானியாக்குகிறதாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த பேதைகளை கர்த்தர் ஞானிகளாக மாற்றி இருக்கிறார் என்பதை எப்படி அந்த நாட்களிலே அறிந்து கொண்டார்கள் என்றால், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு, ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்பின பிற்பாடு இவர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து அங்கே பிரசங்கிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் பிரசங்கித்த போது, அவர்களை வேத பாரகரும் பரிசேயரும் அவர்கள் மத தலைவர்களும் பிரதான ஆசாரியரும் அவர்களை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இனி அந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததை நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தைரியமாக சாட்சி சொன்னார்கள். அவர்களை அடித்து அவர்களை எச்சரித்து அனுப்பிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் இந்த வேத பாரகர் எல்லாரும்? இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது?
இந்த படிப்பறிவில்லாத இந்த பேதைகளுக்கு எப்படி ஞானம் வந்தது என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதில் ஒருவர் சொல்லுகிறார், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் பேதைகளை ஞானியாக்குகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, பேதைகளை ஞானியாக்குகிறது. ஆண்டவராகிய இயேசு 3 காரியங்களை சொல்லி இருக்கிறார். சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும்போது ஆண்டவர் 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஒன்று, பிலேயாமின் ஆவியை குறித்து பேசி இருக்கிறார். இன்றைக்கு சபைகளிலே, விசேஷத்த கூட்டங்களிலே, இன்றைக்கு பலவிதமான ஆவிக்குரிய காரியங்களிலே பிலேயாமின் ஆவி அங்கே இருக்கிறதை ஆண்டவர் சொன்னார். பிலேயாம் யார்? அவன் தீர்க்கதரிசி என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பாலாக் சொன்னான், நீ சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபோது அவனை தீர்க்கதரிசி, பிலேயாமை தீர்க்கதரிசி என்று நினைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் குறிகாரனுடைய கூலியை, குறி சொல்லுகிறவர்களுக்குரிய கூலியை அவன் பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிலேயாமின் ஆவி, தீர்க்க தரிசனத்திற்கு கூலி வாங்குகிற ஆவி, தீர்க்க தரிசன வரத்தை வரமென்று சொல்லி அதற்கு விலை பேசுகிற ஆவி, எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சபைகளிலே கர்த்தர் சபைகளுக்கு கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள். நிக்கோலாய் என்பவனுடைய ஆவி, அவன் அப்போஸ்தலரோடு இருந்தவன், ஊழியம் செய்தவன், அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே அவன் தேறினவனாக இருந்தவன். இப்படிப்பட்டவன் நாளடைவில் என்ன ஆனான் என்று சொன்னால், அப்போஸ்தலருடைய போதனைகளையும் அவர்களுடைய காரியங்கள் சாதனைகளையும் எடுத்துக்கொண்டான். அதே வேளையில அவனுடைய ஞானம் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாரையும் அவன் அழைத்து எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், தேவன் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவர்களை மேல்பூச்சாய் குணமாக்கினார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுபோல இவன் சமாதானத்தை கூறுகிறவனாக, சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவனாக இருந்தான். 2 காரியங்கள் சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சமாதானம் என்று சொல்லுகிற உதடின் பலனை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் ஊழியக்காரனுக்கு. இரண்டாவது, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களை மேல்பூச்சாய் குணமாக்குகிற ஊழியக்காரர்களும் உண்டு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த நிக்கோலாய் என்பவன் சமாதானத்தை கூறி, செழிப்பை கூறி, செல்வாக்கை கூறி, ஜனங்களை மயங்க வைத்து கூட்டங்களை கூட்டுகிறதிலே அவனுடைய பெயரே அதுதான், கிரவுட் புல்லர் என்று அதற்கு அவனுக்கு அர்த்தம். இப்படி கூட்டங்களை கூட்டுவதனாலே அவன் அவர்களுக்கு சாதகமான காரியங்களை சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக உபதேசமாக அவர்களுக்கு உரைப்பதையும் கூட்டங்கள் கூடுவதையும் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட போதனைகள் அங்கே இருந்தது, அந்த நாட்களிலே சபைகளில் இருந்தது. மூன்றாவதாக பயங்கரமான ஒரு காரியம், தியத்தீரா சபையிலே ஒரு தீர்க்கதரிசியானவள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள். அவள் வரம் பெற்றவள். இன்றைக்கு வரம் பெற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வரம் பெற்றவர்கள் பாடல் வரம், பிரசங்கிக்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், பலவிதமான வரங்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் மூலமாக அநேக ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுகிறதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரர் தவறு செய்வதற்கு அவள், இந்த தீர்க்கதரிசியானவள் இடம் கொடுக்கிறாள், அவள் மனம் திரும்பாவிட்டால் அவளை நான் கட்டில்கடையாக்கி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தீர்க்கதரிசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், புத்தியை போதிக்கிறவர்களாக, அவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அப்படிப்பட்ட ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் போதிக்க வேண்டும். அது அடுத்தது, இந்த ஆவி, பகுத்தறிகிற ஆவியை பெற வேண்டுமானால், அந்த ஆவி நமக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் பகுத்தறிகிற வரத்தை நமக்கு தர வேண்டுமானால் ஏராளமான வேத வார்த்தைகள், வேத ஆராய்ச்சி, வேத அறிவு நமக்கு தேவை. ஒருமுறை ஒருவரோடு பேசி கொண்டிருந்த போது சவுலினுடைய சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சவுலை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், சவுல் கடைசியாக அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்துல போய் அஞ்சனம் கேட்டான், அஞ்சனம் பார்த்தான். அந்த ஸ்திரீயானவள் சாமுவேலை எழுந்து வர பண்ணினாள் என்று அங்கே போட்டிருக்கிறது, அது சாமுவேல் அல்ல என்று சொன்னேன். ஆனால் அங்கு இருந்தவர் ஒருவர் சொன்னார், இல்லை அவர் சாமுவேல் தான், அவள் எழும்பி வர பண்ணினது சாமுவேலை தான் என்று சொன்னார். ஆனால்
அந்த காரியத்தை நன்றாக தீர நாம் படித்து பார்க்கும்போது, வேத வெளிச்சத்தின் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது எழுந்து வந்தவன் சாமுவேல் அல்ல. இன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பிரபலமான பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய சினிமாக்காரர்கள் கூட கடந்த காலங்களிலே சில பிரசித்தி பெற்ற சினிமாக்காரர்களை போல அவர்கள் தொப்பி வைத்துக் கொள்வதும், கண்ணாடி போட்டுக் கொள்வதும், அவர்களை போல பேசுவதும், நடிப்பதும், அவர்களை போலவே அவர்கள் இருக்கும்போது அவர்களை பார்க்கும்போது மரித்தவர்களை எழுந்து வந்து விட்டது போல ஒரு தோரணையை பார்க்க முடிகிறது. மனிதருக்கு அப்படிப்பட்ட ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ என்னமோ தெரியவில்லை, இமிட்டேட் பண்ணுகிற ஒரு காரியம். அப்படி பண்ணும்போது பிசாசு ஏன் அதை செய்ய மாட்டான்? பிசாசினுடைய அந்த மாய தோற்றம். ஒரு முறை ஒரு வயதான அம்மா என்னிடம் சொன்னார்கள், இறந்து போன என்னுடைய கணவர் அவருடைய ஈசி சேர்ல படுத்துக்கொண்டு அவர் இரவு வேளைகளில் ஆடிக்கொண்டிருப்பது போல என்னை பார்த்து சிரித்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். கண் முன்னாலே அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். என் கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தாலும் கூட ஆடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். அதை பார்த்து நீ அதட்டு என்று சொன்னார். அப்பொழுது இயேசு நாமத்தினாலே உன்னை அதட்டுகிறேன் என்று சொல்லி அந்த உருவத்தை பார்த்து நான் அதட்டினேன். அதற்கு பிற்பாடு அது வரவே இல்லை என்று. அதனாலே பிசாசும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். எழுந்து வந்தவன் அவன் யார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அது சாமுவேல் அல்ல என்பது மாத்திரம் திட்டமாய் தெரிந்து கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் அதனுடைய எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால், அந்த சாமுவேலினுடைய வார்த்தை, அந்த முதியவர் ஒருவர் சால்வை போட்டுக்கொண்டு வருகிறார் என்று சொன்ன உடனே சவுல் நினைத்து கொண்டான் அவர் சாமுவேல் தான் என்று. அவருடைய வார்த்தைகளில் கடைசியாக அவர் சொன்ன அந்த உருவம் சொன்னது என்னவென்று சொன்னால், நான் அன்றைக்கே சொன்னேன், உன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் உன் தோழனுக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். நாளைய தினத்திலே பெலிஸ்தியர்கள் உங்களை மேற்கொள்ளுவார்கள், இஸ்ரவேலர் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள், நாளை இந்நேரத்திலே நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று அந்த சொன்ன வார்த்தையின்படி வார்த்தை சொன்னபோது சவுல் தரையில் அப்படியே தரையிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாமுவேல் இளைப்பாறும் இருக்கிறார். அவர் நாம் இன்றைக்கு பரதீசிலே நாம் இளைப்பாறுவதற்கு பரதீசு இருக்கிறது. அன்றைக்கு பரிசுத்தவான்கள் இளைப்பாறுவதற்கு தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ முடிவு மட்டும் போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய் என்று. அதுவரை சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருக்கும் வரை, தேவனுடைய சத்தம் கேட்கும் வரை பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பதில்லை, மரித்தோர் எழுந்திருப்பதில்லை. பரிசுத்தவான் எழுந்து வந்து நாளைக்கு என்னோடு நீ இருப்பாய் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே தெரியும். நம்முடைய பகுத்து அறிகிற ஆவி வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இதை நாம் பகுத்து அறிவோமானால் அது நிச்சயமாகவே அசுத்த ஆவியினுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சவுல் மரித்து எப்படி அவன் இறந்தான்? அவன் நான்று கொண்டு செத்தான். அவனுடைய ஆவி அலைக்கழிக்கப்பட்டது. கடைசி வரை நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் நாண்டு கொண்டு செத்தான் சவுல். அவன் எப்படி அவர்களோடு அவன் நித்திரை செய்ய முடியும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதனாலே முடிவிலே அவரவர்கள் பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் இன்றைக்கு ஏராளமாய் இருக்கிறதுனாலே எந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்ப வேண்டாம். எந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகளையும் நம்பி ஜனங்கள் மோசம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சாட்சியின் ஆகமத்தையும் வேதத்து வசனங்களையும் பார்க்க வேண்டும். அதன்படி சொல்லாவிட்டால் விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆவியை பகுத்தறிதல், ஆவிகளை பகுத்தறியும் வரம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை, ஒவ்வொரு ஊழியனுக்கும் தேவை, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தேவை என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென்.